Your dream plot awaits for you at OMR, ECR and GST with Nama Family Group. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Till today, no heroine likes that பெரிய பிந்தி. Trisha is கொஞ்சம் hesitant தான் beginningல வேணான்னு சொல்லி, but we managed to convince her and I think it became a big hit. Actresses like Samantha came out of my profile. Samantha was a friend. She used to come and talk to me in my office daily. வந்து பேசுவாங்க. நான் தான் சஜஸ்ட் பண்ணி விட்டேன் கௌதம் படத்துக்கு. Why don't you try this girl? They were looking for a new girl at that time. ஒரு க்ளோதிங் லைன் ஸ்டார்ட் பண்ணும்போது மாஸ்டர்ஸ் அண்ட் டெய்லர்ஸ் ஆர் ஆல் மேல். லேடி வந்து எனக்கு இப்படி சொல்லலாம்னு சொல்லி அப்படியே கட் பண்ணி ஓடிடுவாங்க. டெய்லி நான் யோசிப்பேன், சரி இதை செட்டே ஆகல, மூடிட்டு ஓடிடலாமான்னு ஒரு ஃபீலிங் வரும். வித் விமென் காஸ்டியூம் டிசைனர்ஸ் நிறைய பிரச்சனைகள் வரும். ஐ நோ so many films. நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கேன். கேரளாவில், சென்னையில், ஹைதராபாத்தில் ரொம்ப ஈகோஸ். எனக்கும் ஈகோ இருக்குது. சரி, உங்களோட சிஸ்டருக்குலாம் எப்படி கஷ்டம் இருக்குமாப்பா? டைரக்டர்ஸ் ஒரு ஐடியா கொடுப்பாங்க, ஒரு 50 ட்ரெஸ்ஸஸ், ஒரு சாங் நாளைக்கு பண்ணுறோம், பண்ணியே ஆகணும், வழியே இல்லைன்னு பிளான் பண்ணோம், ஷாப்பும் பண்ணணும், எக்ஸிக்யூட்டும் பண்ணோம், நாளைக்கு ஸ்பாட்டுக்கும் ரெடியாக வரணும். எனக்கு கிரே ஹேர் வந்து 25 இயர்ஸ்லேயே வந்துச்சு. பையனோட பார்ட்டியா அந்த லாஸ்மி ஐ லாஃப், என்னோட டீத் எல்லாம் வெளியே வருது, சிரிக்கவே சிரிக்காதீங்க, அந்த மாதிரியான நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு எனக்கு லைஃப்பில். ஒரு ட்ரெடிஷ்னலாகவே ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது. வெள்ளையாக தான் இருக்கணும், முடி கருப்பாக தான் இருக்கணும், லாங்காக தான் இருக்கணும், ஸ்கின் ஃப்ளாலெஸ்ஸாக இருக்கணும், பாடி ஒரு ஷேப்பாக தான் இருக்கணும், ஆல் தட். முடியெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும், பேய் மாதிரி இருக்கும். You have to look in the mirror and say, I am beautiful. It actually works. All your insecurities will fly out the window. Never ever give up. So welcome to Never Ever Give Up show. So இன்னைக்கு கூட இருக்கிற பர்சன் வந்து women so much of like braveness. அவங்களுக்கான ஒரு யூனிக் ஸ்டைலை வந்து அவங்களோட ஸ்டைலிங்கில் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐம் எக்ஸைட்டட் டு ஸ்பீக் அ லாட் ஆஃப் திங் வித் ஹர். ஸோ வெல்கம் யூ டு த ஷோ மேம். தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங் மீ. ஸோ உத்தரா மேனன் அப்படின்னும் போது உங்களோட ஸ்டைலிங் தான் ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் ஞாபகம் வரும். என்னை அறிந்தாலாக இருக்கட்டும், நீங்கள் பண்ண ஒவ்வொரு படங்கள், ஸோ அந்த ஓவரால் மூவிக்கே நீங்கள் பண்ணணும்ல, இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆர்டிஸ்டஸ்க்குமே நீங்கள் பண்ணுறீங்க. ஸோ ஐ திங்க் டைரக்டர்ஸோட மைண்டில் வந்து அந்த படம் எப்படி இருக்குன்னு ஒரு டிசைன் இருக்கோ, அதை காஸ்டியூம்லேயும் நீங்கள் கொண்டுட்டு வர்றதுங்கிறது இட்ஸ் நாட் ஈஸி. பட் ஹவ் திஸ் overall journey started and அது எப்படி பண்ணீங்க? How it started was basically I did a lot of styling for ad films and commercials. One of the films I did, one of the ad films I did was directed by Gautham Menon. So at the after that got over and the ad released, he asked me if I'll be interested in working on a feature film. That's how I just walked into the sets of yennai arinthal. I had no idea what I was getting into or what it entailed. For me, styling seemed like a very effortless task. And designing costumes. So I decided to just take the plunge. அதுக்கப்புறம் it's been no looking back for me. Non-stopper films வந்துட்டே இருக்கு and I'm carrying on. That's nice. எனக்கு என்ன ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சுன்னா, நான் பர்சனலாக நினச்சது, ஓகே த்ரிஷாக்கு வந்து இவங்க என்ன இருந்தாலுக்கு பண்ணுறாங்க, ஒரு படத்தில் இருக்க ஹீரோயின் அப்படி பண்ணுவாங்க அப்படின்னு. இட் இஸ் அமேசிங் டு நோ ஒரு ஹோல் மூவியில் இருக்க எல்லா க்ரூவுக்குமே நீங்கள் பண்ணுவீங்க. ஐடியலி ஸ்டைலிங் அண்ட் காஸ்டியூம்னு பார்த்தீங்கனாலே அப்படி தான் இருக்கணும். We have to take the entire film into the consideration. அப்போ தான் அந்த film will look good. It will have a visual appeal to it. And அந்த distraction, நானே சில டைம் பார்க்கும்போது ஐயோ அந்த கர்டன் மாற்றிருக்கலாமே, அது இந்த லுக்கோட போகவே இல்லை. I'm sure a lot of people don't அந்த மாதிரி டீட்டெயிலாக பார்க்க மாட்டாங்க. But that's when you get, so when we ஒரு படம் முடிச்சப்பறம் when we go watch it on screen, we get complete satisfaction only because of that. அந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் மைண்டில் இருக்காது. You're just focusing on the story and the narrative and enjoy the film. That should be the idea. இப்போ ஒரு படம் பார்க்குறோம், அந்த படத்தில் வந்து சில கேரக்டர்ஸோட காஸ்டியூமை வந்து ரொம்ப செல்ஃபாக எடுத்து நிறைய பேர் வந்து இவங்களோட ட்ரெஸ் ஸ்டைல், இப்போ நதியா அவர்களோட தோடு இருக்க மாதிரி, என்ன இருந்தால த்ரிஷா அவங்க போட்டிருந்த அந்த ஒரு பெரிய பிந்தியாக இருக்கட்டும், அதெல்லாம் ரொம்ப புதுசாக இருந்துச்சு. ஏன்னா அந்த ஒரு அவங்களுக்கான அந்த ஒரு கேரக்டருக்கு இந்த மாதிரியான ஒரு ஏஜ், அவங்களுக்கு ஒரு டாட்டர் இருக்காங்க, இதெல்லாம் தாண்டி அவங்க அந்த பரதநாட்டியம் டான்ஸர், ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணி தான் நீங்கள் அந்த பிந்தி அதெல்லாம் கொண்டுட்டு வந்தீங்க. ஏன்னா மோஸ்ட்லி இந்த பெரிய பிந்திங்கிறது கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருந்துச்சு. ஆக்சுவலாக டில் டுடே நோ ஹீரோயின் லைக்ஸ் தட் பெரிய பிந்தி. தேலக்கு இது ரொம்ப பெருசாக இருக்குது, இட் மேக்ஸ் மீ லுக் வெரி ஓல்ட். யங்காக காட்டணுன்னா எவ்வளோ சின்னதாக முடியுமோ தேல் வேர் த ஸ்மாலஸ்ட் பிந்தி. எனக்கு அது புரியாது ஆக்சுவலாக, பிகாஸ் இட் ஜஸ்ட் என்ஹான்சஸ் அண்ட் அந்த அவங்களோட பியூட்டியை ஜஸ்ட் ஆக்சென்ச்சுவேட் பண்ணும் அந்த பிந்தி. ஸோ லைக் ஐ ஆல்வேஸ் வேர் அ பிக் பிந்தி ஃப்ரம் when I was very young. I was wearing only big bindis. And the style of dressing is all what we dress up at home. Lot of kajal
and bright lips அதெல்லாம் ரொம்ப முக்கியம். Sometimes to when you go out it's a feel good factor, right? So for Trisha especially அவங்க நிறைய படத்தில் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் சிம்பிளாக தான் வருவாங்க. வெரி லைட் மேக்கப், வெரி நேச்சுரல், அண்ட் ஷீஸ் பியூட்டிஃபுல். அந்த பியூட்டியை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணும் அவ்வளோதான். அண்ட் ஷி வாஸ் கொஞ்சம் ஹெசிடென்ட் தான் பிகினிங்கில் வேணான்னு சொல்லி, பட் we managed to convince her and I think it became a big hit. Her look itself, அப்புறம் her costumes, her styling itself கொஞ்சம் அந்த பிகாஸ் அந்த பரதநாட்டியம் டான்ஸர் ஃபீல் வந்ததுனால கொஞ்சம் பொஹீமியனாக கொஞ்சம் வேறு மாதிரி கலர்ஸ், லாட் ஆஃப் ஃப்ரில்ஸ், ப்ளீட்ஸ் அந்த மாதிரி ஐடியாவில் கொண்டு வந்தோம். கர்லி ஹேர். ஸோ தட் வாஸ் த பிளான் வித் ஹர். இவங்க ஜிவிஎம் அவங்களோட சிஸ்டர் அப்படின்னும் போது ஜிவிஎம் அவங்களோட மூவிஸ் மட்டும்தான் பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி. டைரக்ஷன் டீம்லேருந்தே சொல்லியிருக்காங்க, இல்லை அவங்க வெறும் கௌதம் மேனனுக்கு தான் படம் பண்ணுவாங்கன்னு. அந்த மாதிரி இன்டென்ஷனே இல்லை. கௌதம்க்கும் அப்படி இல்லை, எனக்கும் அப்படி இல்லை. ஸோ இட் டுக் சம் டைம். ஆனால் கண்டினியூஸாக ஐ வாஸ் டூயிங் கௌதம்ஸ் ஃபில்ம்ஸ் ஒன் ஆஃப்டர் தி அதர் வந்துட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஐ காட் லைக் கால்ஸ் டு டூ அதர் ஃபில்ம்ஸ் இன் ஹைதராபாத் எல்லாம். ஸோ ஐ கெப்ட் மூவிங் ஆன் அண்ட் தட் ஜர்னி went into a different route. அண்ட் இப்போது உங்களோட ஒர்க்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நீங்கள் இன்டர்வியூஸில் கூட நிறைய இடத்துல சொல்லியிருக்கீங்க, ஒரு ஈவெண்ட் கம்பெனிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி உங்களுக்காக ஒரு கிளாத்திங் பிராண்டெல்லாம் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அந்த ஈவெண்ட் கம்பெனிக்கு போவோம். ஃபர்ஸ்ட் அதை ஸ்டார்ட் பண்ணும்போது இவ்வளோ விஷயங்கள் நம்ம பண்ணுவோன்னு உங்களுக்கு தோணுச்சா? ஸோ பேசிக்லி நான் பண்ணதே ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் தான் ஆஃப்டர் ஸ்கூல். And when I sat for campus interview for placement, job placementக்கு I lost interest in the whole concept itself. After that, I happened to join an event company. Okay. We used to do jewelry exhibitions. So I used to travel all over India, talk to big jewelers, and அவங்கள சென்னைக்கு கொண்டு வந்து பெருசாக எக்ஸிபிஷன்லாம் நடத்தினோம். So I was very caught up with that. I jumped from events to starting one casting company. And in fact, actresses like Samantha came out of my profile. Samantha was a friend. She used to come and talk to me in my office daily. வந்து பேசுவாங்க. நான் தான் சஜஸ்ட் பண்ணி விட்டேன் கௌதம் படத்துக்கு, why don't you try this girl? They were looking for a new girl at that time. And then you know how she soared into success அதுக்கப்புறம். ஸோ அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணி ஏதோ ஒரு ஆடுக்கு யாரோ கேட்டாங்க, யாருக்கும் ஸ்டைலிங் ஸ்டைலிங் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை, நீங்கள் பண்ணுறீங்களான்னு. ஜஸ்ட் அப்படி ஸ்டார்ட் பண்ணது தான். அண்ட் கம்மிங் டு மிஸ்டேக்ஸ் அப்படின்னும் போது கன்ஃபார்மாக ஒரு கிளாத்திங்கிற வந்து இட்ஸ் நார்மல் தான், இது நடக்கக்கூடியதான். நம்ம கிளாத்திங்கில் எந்த ஒரு விஷயம் நம்ம பண்ணாலும் ஃபெயிலியர்ஸோ இல்லை மிஸ்டேக்ஸில் வந்து நம்ம கற்றுப்போம். ஆனால் அதை பார்த்து இந்த பயங்கள், அதை பார்த்து பயந்துட்டு ஐயோ இப்படிலாம் நடந்துருமோ, நான் எப்படி இதை ஓப்பன் பண்ணுறதுன்னு யோசிக்கிறவங்க இன்னும் பல பேர் இருப்பாங்க. நீங்கள் அந்த மிஸ்டேக்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? இல்லை அந்த மாதிரி ஃபெயிலியரை பார்க்கும்போது அதை கடனை எப்படி போகிறது? ஒரு க்ளோதிங் லைன் ஸ்டார்ட் பண்ணும்போது மாஸ்டர்ஸ் மாறிட்டே இருப்பாங்க. நோ மாஸ்டர் வில் ஸ்டே. ஏன்னா இப்போ என்னோட ஈகோ, என்னோட ஆட்டிடியூட் அந்த பிராண்ட், டெய்லரிங் பிராண்டுக்கு கொண்டு வந்துட்டேன்னா, தீஸ் ஆர் ஆல் மென். மாஸ்டர்ஸ் அண்ட் டெய்லர்ஸ் ஆர் ஆல் மேல். ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி அவங்களுக்கு செட்டே ஆகாது. ஒரு லேடி வந்து எனக்கு இப்படி சொல்லலான்னு சொல்லி அப்படியே கட் பண்ணி ஓடிடுவாங்க. சேலஞ்ச் தான். ஏன்னா டெய்லி நான் யோசிப்பேன், சரி இது செட்டே ஆகலை, மூடிட்டு ஓடிடலாமான்னு ஒரு ஃபீலிங் வரும் அப்பப்போ. இட்ஸ் ஹியூமன் நேச்சர். But I have never, I don't think I'll ever do that. இந்த டீமை பிரேக்கப்பே பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா I just want them to learn and get better because அவங்க ரொம்ப ஹார்ட்டோட, ரொம்ப ஒரு சின்சியரிட்டியோட தான் பண்ணுறாங்க இங்கே. ஸோ and I like that. And it's the space, நான் கொடுக்குற ஸ்பேஸ் தான், that's making them be that way is what I feel. So my team and I, we are together. அது that much I've decided. ஒரு பெண் நீ வந்து என்ன சொல்கிற, நீ சொல்லி நான் கேட்கணுமா? அப்போ எனக்கு அந்த வேலை வேண்டாம், நான் செய்ய மாட்டேன், அவங்களுக்கு கீழே வேலை பார்க்க மாட்டேன். இந்த விஷயம் எல்லா பெண் முதலாளிகளும் ஃபேஸ் பண்ணக்கூடியதாக இருக்குது. இது ஏன் இப்படி இருக்குது? இதுக்கான மாற்றம் எப்போ வராது. ஃப்ரம் ரிலேஷன்ஷிப்ஸ் டு ஜாப்ஸ், ஃபில்ம் இண்டஸ்ட்ரி, ஐ நோ. நான் வந்து ஆக்சுவலாக எனக்கு ஃபில்டரே இருக்காது. எனக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா உடனே சொல்லிவிடுவேன். அது சொன்னதுனால கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் எனக்கு வந்திருக்கு. ஐ ஹவ் ஃபேஸ் சம் ப்ராப்ளம்ஸ். அப்படியே அந்த பேக் ஃபயர் ஆகும்ல. ஸோ அந்த மாதிரி ஆயிருக்கு. பட் ஐவ் அண்டர்ஸ்டுட் தட் ஸோ மெனி டைம்ஸ் ஐவ் பீன் டோல்ட் குவைட்டாக இரு, வேலையை குவைட்டாக பண்ணணும், பேசக்கூடாது, எது இருந்தாலும் மேனேஜ் பண்ணிகிட்டே போகணும். தட்ஸ் நாட் மீ. ஐ ஹவ் நாட் பீன் brought up like that. So this change that you're saying will happen only when, as parents, right? I have a son. அவன் வந்து 13 years இப்போது. I talk to him every day. I talk to him about respect for human beings, not just his friends, not just parents, for women going forward, future la yaarkella eppadi respect pannom, eppadi behave pannom,
அது அந்த அப்ரிங்கிங்கில் தான் இருக்குது. ஸோ as parents, when we become parents, we need to start raising our children அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக. ஏன்னா when I was growing up, my father would always tell me to கம்ஃபர்டபுளாக இருக்கணும், சம்மர் இருக்குது, ஏன் இவ்வளோ கவர் பண்ணிட்டு போகிற, ஷார்ட்ஸ் போட்டு போ, கம்ஃபர்டபுளாக இருக்கும். which father will say that? ஸோ அந்த மாதிரி ஃபார்வர்டாக அப்போவே 90s இருக்கும்போது that is upbringing. So today I know, எனக்கு நான் சொல்கிறத சொல்லிவிடுவேன். I need respect. I've been brought up like that. ஸோ give and take தான். ஸோ எனக்கு இப்போ நீங்கள் ரெஸ்பெக்டே கொடுக்கல, நான் எவ்வளோ சொன்னாலும் நீங்கள் எப்படி பண்ணீங்கன்னா நான் அப்படியே குவாய்ட்டாக எஸ்கேப் ஆகிடுவேன் அந்த சீன்லேருந்தே. ஐ மீன் let them figure it outனு, I don't need this அந்த மாதிரி. I know so many films நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கேன். கேரளாவில், சென்னையில், ஹைதராபாத்தில் ரொம்ப ஈகோஸ், எனக்கும் ஈகோ இருக்குது. ஸோ I've really struggled with women costume designers, with some other technicians. நிறைய பிரச்சனைகள் வரும். பட் ஐ ஹவ் லேர்ன் டுடே தட் அதை ஃபேஸ் பண்ணுற ஒரு டாக்டிக் இருக்குது, அது கற்றுக்கணும். இஃப் ஐ வாண்ட் டு கண்டினியூ டு ஸ்டே இன் திஸ் இண்டஸ்ட்ரி, அதை கொஞ்சம் ஃபேஸ் பண்ணுற ஒரு ஸ்ட்ராட்டஜி அது இருக்கணும். இல்லைனா நான் எல்லா ஃபிலிம்லேயும் பாதி விட்டுட்டு ஓடிடுவேன். ஈக்குவலாக ட்ரீட் பண்ணாங்கன்னா இட் வில் பி பெட்டர். லைக் ஐ வாஸ் அட் ஒன் பாயிண்ட் ஐ வாஸ் லைக், நான் ஒரு டைரக்டர் ஆகிருக்கலாம், இல்லை நான் ஒரு கேமராமேன் ஆகிருக்கலாம், அங்கேயாவது கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கிடச்சிருக்குமா, நான் யூஸ் டு திங்க். பட் it's changing. It will slowly change. We're fighting for it every day. That's so great, ma'am. எனக்கு என்ன ஒரு ஷாக்னா, ஒரு ஆடியன்ஸாக நான் சொல்கிறேன், மோர் தென் ஆங்கர். இப்போ நான் சொல்கிறேன், ஜிவிஎம் அவங்களோட சிஸ்டருக்குலாம் இப்படி கஷ்டம் இருக்குமாப்பா, அவங்களுக்கு என்னப்பா, ஒரு டைரக்டரோட ஒரு சிஸ்டர் வராங்க, ஃபுல்லாக எல்லாம் ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க, எல்லாத்தையும் பேசி இது காஸ்டியூம்ட்டு போவாங்க. ப்ராமிஸாக எனக்கு அப்படி தான் தோணுது. நீங்கள் சொல்லும் போது தான் உங்களுக்கும் ஸ்ட்ரகிள் இருந்திருக்கு. ஐ டோன்ட் திங்க் அந்த மாதிரி நெப்போட்டிசம் எல்லாம் இல்லை இங்கே. ஸோ ஜிவிஎம் இஸ் ஜிவிஎம். ஹீஸ் அ டைரக்டர், ஐ எம் அ ஸ்டைலிஸ்ட். There's no special treatment. Okay. I am a costume designer. I don't even discuss anything with him. அவர் இந்த கேரக்டருக்கு இதான் வேணும்னு ஒரு மீட்டிங்கில் எல்லாத்துமே சொல்லி ப்ரீஃப் பண்ணிவிட்டு அவ்வளோதான். ஐ கோ அபவுட் மை ஒர்க், ஹி கோஸ் அபவுட் ஹிஸ் ஒர்க். ஃபேமிலி டைம் வீட்டில் மீட் பண்ணும்போது தான் சண்டேஸ், பிரியாணி, என்ஜாய், ஹாய், ஹவ் ஆர் யூ, ஹக்ஸ் அண்ட் கிஸ்ஸஸ். மற்றபடி ஹீஸ் தேர், ஐ எம் ஹியர். தட்ஸ் ஆல் இட் இஸ். there's no because it's GVM sister, she needs to ப்ரொடக்ஷனில் அந்த சேர் போடுங்க, சாப்பாடு கொடுங்க, அந்த மாதிரி ஒன்றும் நான் இல்லை. நான் எக்ஸ்பெக்டும் பண்ணுறதே இல்லை. ஐ டூ மை ஒர்க் அண்ட் ரன் அவே. that's how I am. ஐ திங்க் இந்த ஷோ நேம் நான் எவர் கிவ் அப்னு சொன்னது நீங்கள் உங்களோட ஆன்சர்ஸ் எல்லா இடத்துலையுமே சொல்லிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். விட்டுட்டு ஓடிடலாமான்னு தோணும், ஆனால் நோ, தட் இஸ் ஹியூமன் நேச்சரில். அந்த மைண்டில் எப்போதும் ஒரு மைண்ட் வாய்ஸ் வந்துட்டே இருக்கும். just run away from this because I can easily do something else. I'm like a jack of all trades மாதிரி வச்சுக்கோங்களேன். மாஸ்டரும் பண்ணிடலாம், I'm confident. ஆனால் but somewhere I keep coming back to this film industry because it became a big part of my life, integral part of my life, my bread and butter at one point. So as much as ஒரு fascinating-ஆக இருக்குது, it's better than any day job that you've been in மாதிரி தோணுச்சுன்னா, it's at the end of the day salary வருமா, டேபிள் மேலே பிரெட் அண்ட் பட்டர் இருக்குமா, அதுதான் முக்கியம். அண்ட் இட்ஸ் அ ஜாப். வி டூ த ஜாப் வெல். தட்ஸ் அபவுட் இட். த ஒன்லி திங் ஐவ் ரியலி, இஃப் ஐ கேன் சே திஸ் ஃப்ரீலி, த ஒன்லி திங் ஐ கேவ் அப் இஸ் அட்டெண்டிங் இன்டர்வியூஸ். நான் இன்டர்வியூவே அட்டென்ட் பண்ண மாட்டேன்னு ஃபர்மாக சொல்லிட்டேன் என்கிட்டயே. ஐ டிசைடட் அண்ட் இட்ஸ் டேக்கன் மீ அ வைல் டு கம் பேக். ஸோ ஐ டிட் ஒன் இன்டர்வியூ ரீசென்ட்லி விச் ஃபார் விகடன், அண்ட் திஸ் இஸ் த செகண்ட் ஒன். த ரீசன் பீயிங் தட் இஸ் ஸோ மச் ப்ரெஷர். நீங்கள் தமிழ்லே தான் பேசணும், இல்லைனா வேறு வழியே இல்லை. நான் என் வீட்டில் இங்கிலீஷ் தான் பேசினாங்க ஃபுல் அண்ட் ஃபுல். எவ்ரிபடி ஸ்போக் இன் இங்கிலீஷ். சம் ஆஃப் அஸ், என் சிப்ளிங்ஸ் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து மலையாளமும் தமிழும் கற்றுக்கிட்டாங்க. ஐ டோன்ட் கேர், எனக்கு இங்கிலீஷ் போதும், நான் மேனேஜ் பண்ணிப்பேன். ஹிந்தி வாஸ் என்னோட செகண்ட் லாங்குவேஜ் ஹிந்தி தான். ஹிந்தி சேவ்ட் மீ இன் ஆல் மை ட்ராவல்ஸ். கொஞ்சம் நிறைய அந்த கமெண்ட்ஸாகவே வரும், யார் இவங்க பெருசாக இங்கிலீஷ்லேயே பேசிகிட்டு இருக்காங்க, தமிழ்லேயே பேச மாட்டேங்கிறாங்க and all that. So that was the kind of pressure that I didn't want to bother with, and it's me. Why not? Why can't I speak in English and say what I want, do what I want? That is where I come from. I've had the freedom to do that. I'm a very liberated woman. So adanala too bad, I will speak in it. Adukapram mudiyala. That's now I've come back and hopefully I'm speaking a little more Tamil nowadays, so let's see how you're being you, ma'am. That's what we wanted. Absolutely. நீங்களா பேசுறது எங்களுக்கு நல்லாவே புரியுது. And இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணி நம்ம ஒர்க் அழகா பண்ணிட்டே இருக்கோம். ஐ திங்க் இந்த மூவிஸ்ங்கிறது உங்களோட கால் நினைக்கிறேன். You were called for it. ஏன்னா அதனால உங்களால விட்டுட்டு போக முடியல. பட் அது மாதிரி நமக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு, நம்மளால அதை விட முடியாது, அதில் சஸ்டெயினாக இருக்கணும் அப்படின்னா
அதை தாண்டி ப்ராப்ளமேட்டிக்கான சுச்சுவேஷன்ஸும் வரும்போது ஒரே ஒரு கோட்டோ இல்லை இந்த ஒரு மந்த்ரா மாதிரி உங்களோட லைஃப்பில் நீங்கள் ஃபாலோ பண்ணுறது டு நாட் கிவ் அப். நான் அதிலேயே ட்ராவல் பண்ணுவேன் பட் நான் கிவ் அப் பண்ண மாட்டேன் அப்படின்னா என்னவா இருக்கும்? So one day at a time. ஓகே. Take one day at a time. That's the only thing that works. You sleep at night, you wake up in the morning, you're breathing. Okay, now what do we do? Adha, it's always been my thing. I can never plan. In fact, even with movies, one day at a time that works for me. Under pressure, நம்ம செம்மையாக ஸ்டைலிங் பண்ணிடுவோம். லைக் லாஸ்ட் மினிட்ல யூஸ்வலி இட்ஸ் லாஸ்ட் மினிட். டைரக்டர்ஸ் ஒரு ஐடியா கொடுப்பாங்க, ஒரு 50 ட்ரெஸ்ஸஸ், ஒரு சாங் நாளைக்கு பண்ணுறோம், பண்ணியே ஆகணும், வேறு வழியே இல்லைன்னு. ஹவு டு வி ஐடியேட் பண்ணோம், பிளான் பண்ணோம், ஷாப்பும் பண்ணணும், எக்ஸிக்யூட்டும் பண்ணோம், நாளைக்கு ஸ்பாட்டுக்கும் ரெடியாக வரணும். அண்ட் without drinking water all day, without eating proper food, without any sleep, somehow we deliver. But that look will be the best look on the film. That under pressure work I thrive on. எனக்கு அது ரொம்ப yeah, I don't know how, it just happens. So which is why I feel that that one day at a time concept always worked for me. இப்போ ஒரு சாங்குக்குனா ஒரு 50 பேர் கிட்டத்தட்ட நீங்க டிசைன் பண்ண வேண்டியது இருக்குல்ல? Sometimes more. ஒரே நாள்ல பண்ணிடுவீங்களா அவ்வளவு பேருக்கு? Yeah, we've done it. I think it was I remember even we did a song for the Telangana they have a flower festival. Adukku vandu it was like a overnight plan. There were so many girls and dancers and and heroine, and we pulled it off. I think it was 2 nights of mad shopping and travel to Hyderabad and dress everybody up. நம்ம நார்மலாகவே ஒரு பியூட்டி ஸ்டாண்டர்ட்ஸ்னு வச்சு இப்படி இருக்கணும், இந்த மாதிரியெல்லாம் சில விஷயங்கள் வச்சுருப்பாங்க. அதுலேருந்து க்ரௌடோட நம்ம போகாமல் கொஞ்சம் நம்ம ஒரு ஆட் அண்ட் அவுட் மாதிரி நமக்குன்னு தனியாக வைக்கிறது. இஸ் இட் ஈஸி அண்ட் ஹவு லைக் உங்களை ஃப்ளான் பண்ணும்போது ஹவ் யூ ஃபீல்? தெரியல, இட் கம்ஸ் நேச்சுரலி. எனக்கு நான் வந்து பிளான் பண்ணி மற்றவங்களோட வேறு மாதிரி இருக்கணும்னு அந்த மாதிரி எண்ணமே இல்லை ஆக்சுவலாக. இட்ஸ் ஜஸ்ட் ஹேப்பனிங். லைக் திஸ் ஹேர் ஃபார் இன்ஸ்டன்ஸ் இட்ஸ் ஜஸ்ட் ஹேப்பனிங். I started, எனக்கு க்ரே ஹேர் வந்து 25 இயர்ஸ்லேயே வந்துடுச்சு, சம் ஹெரிடிட்ரி ப்ராப்ளம். ஸோ அது ஐ வாஸ் கலரிங் மை ஹேர் எவ்ரி டைம். அது ஒரு இதாகிடுச்சு. தென் ஐ காட் சிக் ஆஃப் இட். எவ்வளோ தான் கலர் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணோன்னு சொல்லி ஒரு நாள் ஜஸ்ட் ஒரு பிளாட்டினம் பிளாண்ட் மாதிரி அடிச்சுட்டு இப்போ கலரே பண்ணுறதில்ல. ஸோ ஹவர் இட் க்ரோஸ் லெட் இட் க்ரோன்னு ஒரு இதுக்கு வந்துட்டேன். அண்ட் ஃபார் சம் ரீசன் திஸ் இஸ் ஒர்க்கிங். அது நான் not that I'm saying it, enough and more people, my friends, strangers on the road, they all stop me on the road and ask me, எப்படி இது பண்ணுறீங்க, நீங்கள் இந்தியாவா இல்லை எங்கேருந்து வந்திருக்கீங்க, all kinds of questions. So I know that somewhere it's working, so I don't have to bother with it. For the longest time நான் கண்ணாடியே போட மாட்டேன். I started wearing glasses when I was in my 7th standard and ரொம்ப கான்ஷியஸாக இருப்பேன். நிறைய பேர் சொல்லுவாங்க போடாத கண்ணாடி ஒரு மாதிரியா இருக்குது, ஃபேஸோட அழகே தெரியாது. ஸோ ஐ டு பி வெரி கான்ஷியஸ். ஸோ அது கண்ணாடி ரிமூவ் பண்ணிட்டே நடப்பேன் பிளைண்டாக, ஜஸ்ட் ஸ்மைலிங் அட் எவ்ரிபடி ஆன் த ரோட், ஜஸ்ட் இன் கேஸ் ஐ நோ அ ஃப்ரெண்ட் ஒரு சடனாக ஸ்னாப்னு சொல்லிடுவாங்க, நீ சிரிக்கவே இல்லை ஹாய் சொல்லுன்னு அந்த மாதிரி. ஸோ ஐ நெவர் wore glasses, manage without glasses. Somewhere I realized that I don't have to bother at all, and glasses work. The way you want to be works. I don't even plan about the way I dress up. One day I'll wear a throw over a dress in a hurry and run out. அதெல்லாமே ஒரு பிளான் இல்லாமல் தான் I do. Today I really wanted to wear a sari. So I said, okay, let me just put this on because it was new and I hadn't worn it. But otherwise, எனக்கு I really don't plan and I don't flaunt. அது தானா somehow it's coming, like you said, flaunt. I don't do it at all intentionally. Like I've always... for the longest time, after going through all the the insecurities and all of that, when I look in the mirror I tell myself that actually works. நிறைய போஸ்ட்ல பார்த்துருப்பீங்க, look in the mirror and say you look beautiful னு. அது first thing in the morning, look in the mirror and say it when you wake up. முடியெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும், பேய் மாதிரி இருக்கும், சில டைம் வேக்கப்லாம் எடுக்காமலே தூங்கிடுவோம். ஸோ மார்னிங் will be a sight. You have to look in the mirror and say I am beautiful. It actually works. All your insecurities will fly out the window. And you don't have to bother. Maina, I think we're always worried about மற்றவங்க என்ன நினைப்பாங்க, what are they going to say about me today. That அந்த தாட்டே நம்ம லைஃப்லேருந்து எடுத்துட்டோன்னா we'll be much better people. Oh my God, I think ஒரு நிமிஷத்தில் you have just normalized everythingனு சொல்லலாம். எல்லாத்தையும் அப்படியே தகர்த்துட்டீங்க. என்னன்னா ஃபர்ஸ்ட் இந்த லைக் கிரே ஹேர் அப்படிங்கிறது நிறைய பேர் நான் படிக்கும் போதுமே சரி, இட்ஸ் வெரி நார்மல். சில இட்ஸ் பிகாஸ் ஆஃப் ஹெரிடிட்டியோ இட்ஸ் வெரி நார்மல். தட் ஸ்கூல் டைமில் இருந்து கூட இருக்கலாம், 18 years 15 அதுலேருந்து. அது ரொம்ப இன்செக்யூர்டாக இருக்கும்போது அந்த சால்ட் அண்ட் பெப்பர் லுக்குன்னு ஒன்று வந்துச்சு. ஆஹா, அஜித்தே வச்சிருக்காரு, அப்போ நம்ம வச்சுக்கலாம், ஓ அவங்க வச்சிருக்காங்களா, ஓகே நம்மளும் வச்சுக்கலாம்னு சொல்லி அது ஒரு ஸ்டைலாக மாறிச்சு.
trend, right? இப்போ ரொம்ப ட்ரெண்ட்ல இருக்கு. அண்ட் இப்போ நீங்க அதை ஃபுல்லா இப்படி கேரி பண்ணும்போது நீங்க சொல்றீங்களா இப்போ இது பார்த்துட்டு பல பேர் யோசிக்கலாம், சரி என்னடா நம்ம ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்கோம், இவங்க எவ்வளவு அழகா சொல்றாங்க, நம்மளே இனிமே இந்த ஸ்டைலா மாத்திடலான்னு. அது தெரியல. ஏன்னா அந்த ஐ திங்க் தட் இன்டர்வியூ பண்ணப்பறம் my team told me there was a comment saying இவங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ பயங்கரமாக இருக்காங்க, எனக்கு பயமாக இருக்குது, அவங்க சொல்கிறது எல்லாமே நான் கேட்க போகிறேன் because of my hair and my glasses and all that. So again, the perception is everything for people today, and the social media is not helping. There are these beauty standards that are set in place from time immemorial. அது செட் ஆயிடுச்சு. ஒரு ட்ரெடிஷ்னலாகவே ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது. வெள்ளையாக தான் இருக்கணும், முடி கருப்பாக தான் இருக்கணும், லாங்காக தான் இருக்கணும், ஸ்கின் ஃப்ளாலெஸ்ஸாக இருக்கணும், பாடி ஒரு ஷேப்பாக தான் இருக்கணும், ஆல் தட். பாடி ஹேரே இருக்கக்கூடாது. இப்போ பாடி ஹேர் இஸ் கம்மிங் இன் டு அ பிக் ட்ரெண்ட், ரைட்? You can have hair in your armpits, you can have hair anywhere, don't care. நீங்கள் என்ன Shrey's பையனோட பார்ட்டியா, they'll ask me. So I laugh. It has not affected me at all because I know this body, I know this mind, and I know I'm confident and sure of myself as far as my appearance is concerned. Why I was told that I have too big a nose. I was told என்னோட டீத் எல்லாம் வெளியே வருது, சிரிக்கவே சிரிக்காதீங்க, அந்த மாதிரியான நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு எனக்கு லைஃப்பில். பட் டுடே அதெல்லாம் சர்பாஸ் பண்ணிவிட்டு I am what I am and I'm absolutely fine with it. So I love to tell all my girls to be healthy but to not care about what others are thinking about you or saying about you, and you have to have that inner strength. And the inner strength and resilience, confidence இருந்துச்சுன்னா I think you can be a wonderful human being either way. ஒரு 10 people சொல்லணுமா, அவங்க சொல்லி அந்த மாதிரி ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகணுமா, அந்த மாதிரி. சேம் வித் கிரே ஹேர். சம் பீப்புள் லுக் ஃபைன் வித் கிரே ஹேர், லெட் த கிரே ஹேர் க்ரோ. ஐ ஆல்சோ வென்ட் த்ரூ அந்த ஃபேஸ். கலர் பண்ணிகிட்டே இருப்பேன் அண்ட் ஆல் ஆஃப் தேட். பட் ஐ திங்க் இட்ஸ் ஓகே டு நாட் பி என்ன சொல்கிறது, ஐ திங்க் அந்த யூ டோன்ட் ஹாவ் டு பி ஸ்ட்ரெஸ்ட் அபவுட் இட். யூ வாண்ட் டு கலர், என்ஜாய் இட். யூ வாண்ட் டு லீவ் இட், என்ஜாய் தட் ஆல்சோ. ஐ திங்க் லைக் த ஓவரால் ஷோ நீங்கள் லீட் பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் தான். அதனால தான் அமைதியாக உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன். ஸோ கமிங் டு லைக் விமனுடைய லைஃப்பில் வந்து நிறைய சேஞ்சஸ் இருக்குது. இப்போது ரீசெண்டாக ஐ வாஸ் அமேஸ்ட் டு நோ லைக் நீங்கள் பிரெஸ்ட் கேன்சருக்காக ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறீங்க உங்கள் கிளாத்திங் மூலியமாகவே, அண்ட் பீலர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் பற்றி என்னென்னு சொல்லாமல், ஏன்னா இதெல்லாமே விமனை இன்னும் அவங்களா வந்து நேசிக்கிறதுக்கான ஒரு வழியாக இருக்குது க்ளோத்திங் மூலியமாக. வெரி ட்ரூ. பிரெஸ்ட் கேன்சர் போஸ்ட் சர்ஜரி கேருக்கு ஒரு 3 வீக்ஸுக்கு ஒரு போஸ்ட் ஆப்ரேட்டிவ் கேரில் வந்து நிறைய டியூப்ஸு, ட்ரெயின்ஸ் எல்லாம் இருக்கும் உடம்புல அட்டாச் பண்ணிகிட்ருப்பாங்க. ஆனால் அப்சல்யூட்லி ஃபைனாக இருக்கும் உடம்பு. யூ கேன் கோ அவுட் இன் தி US அண்ட் ஆல், தே கோ அவுட் டு ஒர்க் லைக் தட். ஸோ இப்போ இங்கே இந்தியாவில் தே டோன்ட் டூ தட் மச். வீட்டிலே இருப்பாங்க 3 வீக்ஸ். ஒரு ஸ்டிக்மா மாதிரி வெளியவே போக மாட்டாங்க, பெட்ரூம்லேயே இருப்பாங்க. ஏன்னா அந்த ட்ரெயின்ஸ், டியூப்ஸ் எல்லாம் தொங்கிட்டு இருக்கும் சைடில். ஒரு ஜோலா பேக் மாதிரி கொடுத்துருவாங்க, அதை வச்சு மேனேஜ் பண்ணுவாங்க, அதெல்லாம் உள்ளே வச்சுட்டு கன்சீல் பண்ண மாதிரி. ஸோ we are trying to make dresses here that conceal and cover all those drains and tubes. So we are trying to make kurtis, tunics, we are trying to make long dresses, home wear, nighties, lounge wear, and the மாதிரி and all we are trying to make so that these women can be more confident at that period, because that's the very crucial period for them. அது வெளியில் வந்து டைனிங் ரூம்க்கே வரமாட்டாங்க விசிட்டர்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு. ஏன்னா ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். சம்டைம்ஸ் தே ரிமூவ் இட் ஃபுல், ரெண்டும் ரிமூவ் பண்ணிவிடுவாங்க பிகாஸ் கேன்சர்னால. ஸோ ஐ கிவ் தெம் அந்த மாதிரி ப்ராலெஸ் பேடட் ட்ரெஸ்ஸஸ் வித் தீஸ் கன்சீல்ட் areas and corners and where they can put their tubes and drains in, so they can walk about freely, they can go out shopping. யாருக்கும் ஒன்றும் பார்த்தா தெரியாது இந்த மாதிரி இருக்குன்னு. See, ideally if it was me, நான் அந்த டியூபோடையே போயிடுவேன் வெளியில். But there are people obviously who don't want to do that. They come from a very conservative society. So however forward you are, when it comes to your body, conservative ஆகிடுவீங்க. அது யாரும் பார்க்கக்கூடாது, அந்த மாதிரி தான் இருக்கும். So I'm trying to come out with this clothing line called Bloom, which addresses this. And இவங்க வந்து ஒரு 3 weeks தான் போடணும் இதை. அதுக்கப்புறம் I'm hoping to resell it to or just donate it to women of a lower strata. அந்த ட்ரெஸ்ஸை அஃபோர்ட் பண்ண முடியாதவங்க கூட இருப்பாங்க, அவங்கக்கிட்ட டொனேட் பண்ணலான் தான் பிளான். ஸோ திஸ் இஸ் வேர் ஐம் கோயிங் வித் மை ஃபங்க்ஷனல் க்ளோதிங் லைன். அண்ட் ஃபார் இப்போது கொஞ்சம் அந்த XL ஷேப், XXL ஷேப்க்கு வந்து இப்போ நிறைய நீங்கள் பார்ப்பீங்க சாரி ப்ளவுஸ் எல்லாம் ஸ்மாக்கிங்கில் பண்ணுவாங்க.
எலாஸ்டிக்கில் இருக்கும், அட்ஜஸ்டபிள் லூப்ஸ் எல்லாம் வச்சு பண்ணால் everybody can wear those clothes. I mean, sometimes it's very difficult. See, I'm oversized. I can't find proper pants generally if I want to wear. அப்படி ஒரு size 6 இருந்தால் தான் எல்லாமே பத்தும் ரெடிமேடில் வாங்கும்போது. ஸோ we're trying to change all that. இந்த ஓவரால் இன்டர்வியூவில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என்னன்னா, மோர் தென் உத்தரா மேனன் ஸ்டைலிங்கை தாண்டி ஒரு விமனாக நீங்கள் எவ்வளோ அழகாக உங்களை வந்து ஓன் பண்ணுறீங்க, இன்னும் பெண்களுக்கு எவ்வளோ எம்பவரிங் கொண்டுட்டு வரீங்கன்னு கேட்கும் போது இட்ஸ் ரியலி ஹாப்பி. இதை நீங்கள் தொடர்ந்து பண்ணணும் அண்ட் இதே மாதிரி இன்ஸ்பயர் பண்ணுங்கள். இன்னும் பல படங்களோடு பல இந்த விஷயங்கள் எல்லாம் இன்னும் நல்லா நடந்ததோடு நம்ம திருப்பி ஒரு இன்டர்வியூவில் மீட் பண்ணுவோம். Lovely. Thank you so much. Thank you. Your dream plot awaits for you at OMR, ECR and GST with Nama Family Group. MCR Pure Cotton Club, formals and casual shirts.